மூணு விஷயங்கள் நான் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா எல்லாருக்கும், ஒண்ணு, முதல்ல நம்ம உடம்ப பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறது சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ யாரும் கிடையாது. இந்த உடம்பு தான் நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போகுது. முதல்ல உடம்பு பார்த்துக்கணும். நோய் இல்லாத வாழ்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கோடியில எவ்வளவு பைசா சேர்த்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரங்க நான் பர்சனலா பாக்குறேன், பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. பட் அதை வச்சு ஹெல்த் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு தான் சுத்திட்டு இருக்காங்க. சோ முதல்ல பாத்துக்க வேண்டியது உடம்பு. ரெண்டாவது, நம்ம மனசை பாத்துக்கணும். மனசை சுத்தமா வச்சுக்கணும். இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் விஷயங்கள், இல்லாத பொல்லாத விஷயங்கள் பேசுறது, பிளஸ் அதாவது மனசுக்கு நமக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா தான் மீடியாலும் சரி எங்க போலாம் நிறைய நம்ம கேட்கிறோம். சத்தியமா உலகம் அவ்வளவு மோசம் கிடையாது. சரியா? நம்ம மனசை பாத்துக்கலாம். நம்ம மனசை பாத்துக்கிட்டா அது நம்ம நேச்சுரலா நம்ம உடம்புலயும் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும். மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சமுதாயத்தை பாத்துக்கணும். சமுதாயத்தை பாத்துக்கணும்னா நான் உடனே போய் இறங்கி வீடு வீடா போய் எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு காசு கொடுங்க, இல்ல போய் இறங்கி ரோட்டை கிளீன் பண்ணுங்க அப்படி சொல்லல. சமுதாயத்தை பாத்துக்கிறது நம்ம சுத்தி இருக்கவங்க மேல ஒரு சமுதாய அக்கறையோட, ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட் வியூவோட நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். சிம்பிள் விஷயங்கள், இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, பிளஸ் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அரசியல்வாதிகளை வந்து கை காட்டி நம்ம குறை சொல்றோம் இல்லையா, அவங்களால எவ்வளவு பண்ண முடியும், பாலிசிஸ் போட முடியும், சில விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியும், எல்லாம் ஓகே. நம்ம இன்னைக்கும் சிக்னல்ல வந்து நம்ம ரெட் சிக்னல் பார்த்தா நிக்காம பூந்து போலாம் தானே பாக்குறோம். சோ அந்த மாதிரி சிந்தனைகளை மாத்திக்கணும். ரோட்ல குப்பையை போடக்கூடாது, வீட்டுக்கு முன்னாடி குப்பையை சேர்க்கக்கூடாது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பிளஸ் நமக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது நம்ம துப்புரவு தொழிலாளர்கள், ஆட்டோக்காரங்களா இருக்கட்டும், ரிக்ஷாக்காரங்க, இல்ல நம்ம பிளாட்ஃபார்ம் வெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரோட்டோர கடைக்காரங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் பாவம் அவங்க பொழப்புக்கு கஷ்டப்படுறாங்க. சோ அவங்களெல்லாம் நம்ம ஆதரிக்கலாம். சோ சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, அட்லீஸ்ட் ஆதரிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்கள ஒரு மனுஷனாவது நம்ம நடத்தலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஒரு சமுதாய அக்கறை உள்ள ஒரு மனுஷனா இருக்கணும். மூணு விஷயங்கள் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். Share chat.